ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரக் இஃபோ. நீங்கள் என்ன ட்ரக் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்சோஃபார்ம் கம் பேஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து சென்சோஃபார்ம் கம் பேஸ்ட் உள்ளே வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு பாட்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் பாட்டிலு. அதை வந்து சீல் பண்ணியிருக்காங்க. சென்சோஃபார்ம் கம் பேஸ்ட் வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அயோடின் ஆட் பண்ணியிருக்காங்க, மென்தால் ஆட் பண்ணியிருக்காங்க, பொட்டாசியம் அயோடின் ஆட் பண்ணியிருக்காங்க, டானிக் ஆசிட் தான் மெயினாக ஆட் பண்ணியிருக்காங்க, கிளிசரின், தைமால் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து சென்சோஃபார்ம் கம் பேஸ்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம் ப்ளீடிங்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பல்லு ஈறுகள்லாம் இருக்க ப்ளீடிங்ஸ் வந்து ப்ளீடிங்னா ரத்த கசிவு, அந்த இடத்துல வந்து இந்த கம் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸு, கிராம்ப்பு, ஹைப்போதைராய்டிசமு அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும்போது இது யூஸ் பண்ணால் நல்லா எஃபெக்ட் கிடைக்கும். இது வந்து மென்தால் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்கும், அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷிங்னஸாக இருக்கும், ரீஃப்ரெஷ்னஸாக இருக்கும். அதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பெனிஃபிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இண்டிகேஷன்ஸ் என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்கும், ஸ்மூத்திங்காக இருக்கும், ட்ரைனஸாக இருக்கும், அப்புறம் வந்து ஜெர்மிசைடல் ஆன்டிசெப்டிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஹீலிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஹீலிங் எஃபெக்ட்னால் சீக்கிரமாக ஆகிறதுக்காக ஹீலிங் எஃபெக்ட் கொடுக்கும். இன்ஃப்ளமேஷனு, ப்ளீடிங்கு, ஸ்பாண்டிங்கு அண்ட் பெயினிங் கம் கண்டிஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இன்க்ரீஸ் த ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் இன்ஃபெக்ஷன், அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இது இப்போ ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். ஸ்டோரேஜ் வந்து ட்ரை பிளேஸில் தான் வைக்கணும். 25 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே தான் வைக்கணும். அது மேலே வச்சிங்கன்னா ட்ரக் வந்து கண்டாமினேஷன் ஆகிடும். இது வந்து டென்டல் யூஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், அது வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டோசேஜ் பார்க்கலாம். இப்போ வந்து டேரெக்டாக வந்து எங்கே அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துல வந்து காட்டன் வச்சு லைட்டாக வந்து டிப் பண்ணிவிட்டு அப்புறம் எந்த ஏரியாவில் அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த ஏரியாவில் வச்சுட்டு விட்டுருணும். இப்போது இண்டிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இண்டிகேஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரூ கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரூ கேப்ஸில் வந்து இதுவாக இருக்கும். இந்த ட்ராப்பில் ஆஃப் த கண்டிஷன்ஸ் வந்து ஃபிங்கரை வச்சு சென்சோஃபார்ம் கம் வந்து எங்கே அப்ளை பண்ணிவிட்டு விட்டுணும். அப்புறம் வந்து கேப்பை வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அப்புறம் வந்து எவ்ரிடே யூஸ் பண்ணலாம். அது இப்போ கீ பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். கீ பெனிஃபிட்ஸ்னா ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அயோடின் வந்து டென்டல் ஆன்டிசெப்டிக், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பொட்டாசியம் அயோடேட் வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து நல்லா கன்ஜெட்டைஸும் அந்த பயிரைக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டென்டல் ஹைஜீனுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து பிளாக்யூ வந்து ஸ்கேலிங் பண்ணிவிட்டு நல்லா வந்து எஃபெக்டிவாக கொடுக்கும். அது மென்தால் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிஃப்ரெஷிங் அண்ட் கூலிங் ஃபீலிங் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி. இப்போ டானிக் ஆசிட் வந்து எதுனா இந்த கம் வந்து ப்ளீடிங் ஆகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏரியாவில் வந்து ஊண்டுனா வந்து புண்ணு இருக்கிற ஏரியாவில் வந்து பல்லில் ஈறுகளை புண்ணு இருக்குல்ல, அந்த ஏரியாவில் வந்து இது அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா. தைமால் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மவுத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டென்டல் ப்ராடக்ட்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கிற இடத்துல வந்து யூஸ் பண்ணிவிட்டு நேச்சுரல் எபிலிட்டியை வந்து ஃபைட் பண்ணும். டூத் டிகேல வந்து ஃபைட் பண்ணி நல்லா இன்ஃபெக்ஷன் வந்து நல்லா ரிலீஃப் பண்ணிவிடும். அப்புறம் கம் டிசீஸு பேட் ப்ரீத்து அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அந்த தைமால் வந்து நல்லா ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இப்போ கிளிசரின் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்டிங்காக இருக்கும், ப்ரிசர்வேட்டிவ் ஏஜென்ட், அது ஒரு டைப் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ் ஏஜென்ட்டு. இப்போ டைரக்ஷன் ஆஃப் யூஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ட்ரக் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 2 இல்லை 3 வாட்டி வந்து எங்கே அஃபெக்டாக இருக்கோ அந்த ஏரியா வந்து அப்ளை பண்ணலாம். அப்புறம் அப்ளை பண்ணிவிட்டு வாட்டர் கூட ரின்ஸ் பண்ண தேவையில்லை, அப்படியே வந்து தண்ணி குடிக்கலாம், நல்லா சாப்பிட்லாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எந்த எஃபெக்டிவாக ஆகாது. இப்போ சேஃப்டி இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். இப்போ சேஃப்டி இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த லேபிளை வந்து நல்லா கிளியராக படிச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து டெய்லி ரிகமெண்டட் டோசேஜ் தான் இது. மெடிக்கேஷன் சூப்பர்வைசர் கேட்டு தான் யூஸ் பண்ணோம். நம்ம தானாக மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கி சாப்பிடக்கூடாது. அப்புறம் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து எட்டாவது மாதிரி வைங்க. ஸ்டோரேஜ் வந்து கூல் பிளேஸில் தான் வைக்கணும், ட்ரை பிளேஸில் வைக்கணும். அப்புறம் வந்து டைரெக்டாக சன்லைட்டில் படாத மாதிரி வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.